காதல். இங்க பாருங்க. வாங்க மாப்ள. இல்ல மாமா. வாங்க மாமா வாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. அவன் பணம் அப்படியே இருக்கு. இதுதான் ஜெகநாதனுடைய பணம். அவன் ஒரு குடிகாரன். அதனால எங்க பிள்ளைய பேர்ல எப்படியாவது இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்னு அவங்க வீட்டாளர்கள் கேட்டுக்கிட்டாங்க. இந்த பணம் ஒரு 10-15 நாளைக்கு என் கையில் இருக்கும். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வரப்போகுது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்கன்னு என்னோட ஆடிட்டர் சொன்னதுனால தான் இது இப்போ என் வீட்டில் இருக்கு. அவன் நல்லதுக்காக இதை கூட நான் செய்கிறேன். ஆனால் அது புரியாம அவன் அங்கே வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். ஒன்றும் அவன் தெரியாமல் சொல்லியிருக்கணும், இல்லை நான் பெரிய இடத்துல சம்மந்தம் வைக்க போகிற போறாமையில் தெரிஞ்சே சொல்லியிருக்கணும். இந்த உத்தமே கொஞ்சம் நொடிஞ்சு போனதுனால இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இலக்கரமா போச்சு. இந்த கேஸ் மட்டும் முடியட்டும், அப்புறம் தெரியும் இந்த உத்தம ஜமீனுடைய பெருமை. இல்ல மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை சந்தேகப்பட்டு கேட்கல. ஒரு ஆள் வந்தான்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்ல. சரி. அது மட்டும் இல்ல, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் உங்க கஷ்டத்துல நாங்களும் பங்கெடுத்துக்கணுன்றதுக்காக கல்யாண செலவுல பாதியை நாங்க ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க மேல சந்தேகப்பட்டிருந்தா இந்த முடிவுக்கு நாங்க வந்திருப்போமா? நீங்க சொல்றத கேட்கும் போது அப்படியே கொப்பா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு மாப்பிள்ள. அவரு அப்படிதான். என் முகம் கொஞ்சம் வாடி போயிருந்தாலும் உடனே அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு என்னை கேட்காமலே எது வேணாலும் செய்வாரு. இப்ப கூட நீங்களும் அவர் ரத்தம்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க மாப்பிள்ள. ஜெகநாதன் மாதிரியான ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். நடிச்சு நம்ப வச்சிட்டோம்டா. என்னாச்சுங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம மாப்பிள்ளைக்கு உள்ள ரூம் எல்லாம் சுத்தி காமிச்சேன். சரி சரி, மாப்பிள்ளை கிளம்புறாரா, நீ காயத்ரி கூப்பிடு. நான் போயிமா. காயத்ரி, என்னக்கா? மாப்பிள்ள கிளம்புறாராமா? அப்பா உன்னை உடனே வர சொல்றாரு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்க்கா, கொஞ்சம் டைம் ஆகும். நீ அப்பா கிட்ட சொல்லிடு. அவ துணி மாத்திட்டு இருக்கறாப்பா, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா? மாப்ள ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. சின்ன மேடம், கொஞ்சம் இறங்குறீங்களா? நான் வீட்டுக்கு போகணும். என்ன மன்னிச்சிருங்க சின்ன மாமா. எதுக்கு? நான் சொன்ன போய், நான் பண்ண தப்பு, இப்படி எல்லாத்துக்கும் உன்னை கண்டிப்பா மன்னிக்க முடியாது. நான் என்ன பண்ணா என்ன மன்னிப்பீங்க? அப்படி நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ எனக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கணும். நீ வாயில ஏதோ ஒரு மாதிரி சத்தம் போடுவல்ல, அந்த சத்தம் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு கத்துக் கொடுக்கணும். அப்புறம் வேணா உன்னை மன்னிக்கிறேன். நான் டிஃப்ரெண்டா சத்தம் போடுவேன். அதுல எதை கேக்குறீங்க? இதுவா? 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 ஏய், போதும் போதும், ஸ்டாப் ஸ்டாப். நீ ஏங்கப்பட்ட வித்தை வச்சிருக்க போல இருக்கு.
இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த வாயில டொக்குன்னு ஒரு சத்தம் போடுவல்ல, அத கத்துக்கொடு போதும். அதுவா? ம். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆ. சோ. அப்படி இல்ல, இந்த ஐயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இங்க சவுண்ட் விடணும். ஓகேவா? சாரி மாமா. பரவாயில்ல. ஊரு உலகத்துல இல்லாத அதிசயமா இவங்க மட்டும்தான் என்னமோ கல்யாணம் பண்ற மாதிரி இப்படி நடந்துக்கிறாங்க. இன்னும் நல்ல இடத்து சம்பந்தம் எல்லாம் கிடைச்சிருந்தா இவங்கள கையில பிடிக்கவே முடியாது. அது சரி, பெத்தவள மாதிரி தானே புள்ளையும் இருக்கும். எங்க அம்மா எப்ப காலி ஆவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்து எங்க அப்பனுக்கு 2ஆம் தாரமா வாக்கப்பட்டு வந்தவ தானே இந்த சித்திக்காரி. அவ பெத்த புள்ள தானே அந்த சூர்யா. அதான் காணாதத கண்ட மாதிரி அந்த உலக அழகிக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றான். இவங்களும் அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. எதுக்கு இப்படி திருட மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க? திருட கூட லாய்க்கு இல்லன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட கிடைச்ச ஜெகநாதனோட வாக்குமூலத்தை நானே ஊதி பெருசாக்காம உங்களை நம்பி கொடுத்தேன் பாருங்க. ஏன் தப்புதான். இல்ல, அந்த ஜெகநாதனும் நாம சொன்ன மாதிரியே இல்ல நீ சொன்ன மாதிரியே அங்க சொன்னான். ஆனா மத்தவங்களும் அத நம்புற மாதிரியே தான் காது கொடுத்து கேட்டாங்க. ஆனா அப்போ அந்த இடத்துல இருந்து உன் தம்பி சூர்யா தான் அவனை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி வெளியே அனுப்பிட்டான் பத்மா. புதுசா கல்யாணம் விசேஷம் அது இதுன்னு பாக்குறான்ல, அதான் அப்படி பேசிட்டு இருக்கான். அப்படியும் ஆம்பளைங்க இருக்காங்க கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. நீயும் தான் இருக்கியே, சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம்னு நல்லா கொட்டிக்கிட்டு மலை மாடு மாதிரி திரிஞ்சிட்டு இருக்க. என்ன பத்மா, நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ சொன்னா அதை நான் பண்ண போறேன். அதுக்கு எதுக்கு இப்ப வீணா போய் திட்டிக்கிட்டு இருக்க? சொன்னா மட்டும் அப்படியே கரெக்டா செஞ்சு முடிச்சிட போற. அததான் இத்தனை வருஷமா பாக்குறேனே. ஏன் என் வயிற்றுல கலப்புற? ஒன்ன சொல்லி குத்தமில்ல, எல்லாம் என் தலை எழுத்து. எங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல எங்க அப்பனுக்கு 2ஆம் தாரமா வாக்கப்பட்டு வந்துட்டு இன்னைக்கு என்னமோ மகாராணி மாதிரி நடந்துட்டு இருக்கா. எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தாலோ இல்ல எங்க அப்பா இவளை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தாலோ நான் ஏன் இப்படி கிடக்க போறேன்? மொத்த சொத்தும் அதிகாரமும் என் கையில இருந்திருக்கும். நான் தான் அந்த ஜமீனுக்கு ராணியா இருந்திருப்பேன். எவளும் நந்தி மாதிரி குறுக்க வந்திருக்க மாட்டா. இப்படி சொத்து 4 பக்கமா பிரிஞ்சு போயிருக்காது. அதையும் இவளுங்க தருவாளுங்களோ மாட்டாளுங்களோன்னு நானும் ஏங்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஏன் கல்யாணம் தான் ஒரு உதவாக்கரையோட நடந்துருச்சேன்னு நான் அவஸ்தைப்படுறேன். என்ன மாதிரி என் பொண்ணை இருக்க விட மாட்டேன். என்ன பாடுபட்டாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி இவங்களை தலகுனிய வச்சு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் பொண்ணு தேன்மொழியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து இந்த ஜமீன என் கைக்குள்ள கொண்டு வராம விட மாட்டேன். என்னையா எல்லாரும் மாற்றாந்தாய் மாதிரி நடத்துறீங்க? யாரையும் சும்மா விட மாட்டேன். அடி பாவி, சைட் அடிக்க ஆளே கிடைக்காத மாதிரி கடைசில உங்க அக்காக்கு பார்த்த மாப்பிள்ளையே சைட் அடிச்சிருக்கா. சரியான ஆள் தாண்டி நீ. ஏய், இப்ப எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி கேட்க பக்கன்னு சிரிக்கிற? முதல்ல கேம பார்த்து விளையாடு. நான் என்ன தெரிஞ்சா பண்ண? பார்க்க ஆள் அழகா இருந்தாரு, சும்மா சைட் அடிச்சேன். ஆனா அவருதான் எங்க அக்காவுக்கு பார்த்து ஓகே சொன்ன மாப்பிள்ளன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, இப்ப தெரிஞ்சு போச்சே, இப்ப என்ன பண்ணுவ? இதோ இப்படிதான் கேம் முடிஞ்சிடுச்சுன்னு அடுத்த வேலைய பார்க்க போயிடுவேன். இந்த ராஜா நமக்கு இல்ல. அதுக்குள்ள முடிச்சிட்டியா? பேசிட்டு தானடி இருந்த, அதுக்குள்ள எப்படி கேம முடிச்சா? மூளை இருக்கிறவங்க சட்டு போட்டுன்னு முடிவெடுப்பாங்க. மூளை இல்லாதவங்க அதையே நினைச்சுக்கிட்டு உன்ன மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, ரொம்ப பீத்திக்காத. என்னமோ உனக்கு மட்டும் தான் ஆண்டவன் மூளை வச்சிருக்க மாதிரியும் எங்களுக்கு எல்லாம் களிமண் வச்சிருக்கிற மாதிரி ஓவரா பண்ற. சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் தலையில களிமண்ண தான் ஆண்டவன் வச்சிருக்கான். நீ இது வரைக்கும் ஏதாவது ஒன்னையாவது ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஏண்டி, உன்னை மாவு அரைச்சிட்டு வர சொன்னா இவ்வளவு நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க வீட்டு ராணுவ தளபதி
அங்கதாம்மா இருக்கேன். இங்க கொஞ்சம் பிரச்சனை, அதான் லேட்டு. உன்னை பெத்ததுல இருந்து எனக்கு தான் பிரச்சனை.